நானும் ஒர்க்கிங்கு, அவரும் ஒர்க்கிங்கு. காலையில நேரத்தில் இட்லிக்கு மாவு அரைச்சிருப்போம். தோசை தான் வேணும்னு கேட்பார். ஓ அப்படியா விஷயம்? அப்படியே உடனே இட்லி குண்டாவை கீழே தூக்கி போட்டு கல்லை தூக்கி போட்டு தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க. நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன், நான் தோசைலாம் ஒர்க் முடியாது அப்படின்னு சொன்னேன்னா இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. எல்லாமே பாசிட்டிவா ஹாப்பியா நடக்கும்போது ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? என்ன உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். அவன் கேட்கறது பெருசா, நீ செய்யறது பெருசா? செஞ்சுட்டு போ. அவன் கேட்குறான் இல்லை, சட்டு புட்டுன்னு ஒரு தோசை ஊற்றுறதுக்கு எம்மா நேரம் ஆகிடும், ஊத்து அப்படின்னு இவங்க ஒரு மிரட்டுவாங்க. ஏன்டி இப்படி கத்துற? ஆம்பளைங்களுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு போடணும். அப்பதான் வெளியில போய் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட வேலை என்ன? ஜஸ்ட் நாங்க ஜாபுக்கு போறவங்களுக்கு ப்ரிப்பேரபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கறது அவங்களோட ஒர்க்கு. இதான் அவங்க வேலையா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அவன் இப்படி ஒரு மனுஷன் பேசினாலே சண்டை வந்துருமே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. இதெல்லாம் கூட ஓகே சார், இந்த டீ வச்சு கொடுன்னு சொல்லுவார் சார். அந்த டீ வச்சு கொடுக்குறவன் சீரியஸா செத்துடுவான் சார். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். அவளை குடிக்கிறது அரை கிளாஸ் டீ, அதை நான் கிண்ணத்தில் அடி பிடிச்சிரும், அப்படியே திக்கா எடுத்துடும், க்ரீமியாக குடிக்கணுமா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நான் அதை மூந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, டீ சரியில்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி விஷயத்துல சுத்தமாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் சார். என்னடி இது? இவங்க என்ன சொல்லுவாரு, என் புள்ள என்ன குடிக்கிறானா வச்சிருக்கானா, ஒரு கிளாஸ் டீ வச்சு கொடுக்க கூடாதா அவனுக்கு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. டேஸ்டியா பண்ணி கொடுங்க. பிரச்சனை வருதுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்க. பிரச்சனை உங்களால தானே வருது. நான் பிரச்சனை பண்ண விரும்பல. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க. ஆரப்பையில என்னது சொல்ல சொல்ல கேட்க முடியும். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து புழங்க வேண்டியிருக்கே, அவங்களுக்குள்ள சண்டை வருதுங்கிற பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிறீங்களே. இவர் சொல்றது கரெக்டா? எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கோங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கங்கிறார். அவன் பிடிக்கிற மாதிரி வச்சு கொடுன்னு நான் சொல்றது. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. அதாவது பையனை விட்டு கொடுக்காம அம்மா பேசிட்டு இருக்காங்க சார். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுதான் தெரியுது, அதனால இந்த ஆட்டாடுறீங்க. மனுஷனா நீ மானகிட்ட போயல. மக மருமக 2 பேர் இருக்காங்க. இதுல யாருக்கிட்ட உங்களுக்கு உரிமை அதிகம்? புள்ள பத்தி எனக்கு தான். புள்ள மேல தானே. அப்ப நல்லது கெட்டதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். பையன்கிட்ட தானே நீங்க சொல்லணும். பையனை தான் நான் என்ன சொல்றேன், பையன் என்ன பண்ணா தப்பு? நக்கு செத்த பையல. உங்களுக்கு தெரியல உங்க பையன் தப்பு பண்றாருன்னு. இப்போ உங்க பையன் பண்றது தப்பு தான். என்ன ரவுடிங்கறியா? எப்படி தாய் எப்படி தப்பு தெரியும்? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியாத தப்பு. அவன் யார் தப்பு பண்றாங்க? நேத்து அந்த பொண்ணு தப்பு பண்ணதா இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. நான் என்ன சொல்ல வரேன், நேத்து வந்த பொண்ணு பண்றதையே கேள்வி கேக்குறீங்களே. பெத்து வளர்த்து இந்த அங்க உட்கார்ந்துருக்கே, அதை கேட்டா என்ன? நாட்டாமதான்